தான் இருக்கும் நமக்கு. பட் மழை பிடிக்காத மனிதனை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஷூட்டிங் டேஸ் தான் ரொம்ப ஞாபகம் வரும். ஏன்னா நிறைய லொக்கேஷன்ஸ் போனோம், நிறைய கஷ்டமான சீன்ஸ் இருந்தது. பட் அது கூட அந்த செட்டில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு செட். லைக் ஜென்ரலாக நான் 7 o'clock எழுந்துக்கணும், அது செட்டுக்கு போகணுன்னா நான் ரொம்ப லைக் ஆப்வியஸ்லி ஐம் நாட் அ மார்னிங் பர்சன். பட் இந்த செட்டுக்கு போகும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அதுக்கு நிறைய பேர் தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஏடிஸ் ரியலி அவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தே ஹெல்ப் யூ இன் எவ்ரி சிச்சுவேஷன். ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் அமேசிங் ஆக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். And of the technicians, everybody who worked on the film, and mainly Vijay Antony sir, Vijay Milton sir. Like work wise நான் நிறைய கத்துக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. But you all are such great human beings and people. Like நீங்க எல்லாரும் you treat everybody equally, and you know, and the positivity and the good vibes setla, it was always there because of both of you. Thank you in the opportunity. I hope I get to work with you again. Thank you all. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மக்கள் என் பக்கம் என்ற மாபெரும் படத்தில் நடித்தாலும் எப்போதும் மக்கள் பக்கமே நின்று போராடும் புரட்சி தமிழன் இவர். 38 வருடங்களுக்கு பிறகு ரஜினி சத்யராஜ் திரையில் ஒரு தீப்பந்தம் நிச்சயம். எப்போதும் சமூக பிரச்சனைகளில் எல்லாம் முதல் ஆள் முதல் குரல் இவருடையது. என்னம்மா கண்ணு, உங்கள் குரலில் மட்டும் என்னமோ ஒண்ணு. வாங்க சத்யராஜ் சார். மேடையிலும் மேடைக்கு முன்பும் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஏன்னா இவங்க எப்படி நண்பர்களோ அதே மாதிரி ஊடகவியலாளர்களும் என்னுடைய நண்பர்கள். சித்ரா சார் சிரிக்கிறார், அந்த அளவுக்கு நெருக்கமான பழக்கம். அதனால தான் அவங்க கரெக்டாக ஞாபகப்படுத்தின மக்கள் என் பக்கம் டைட்டில். சில சமயத்தில் ஒரு மனிதனுக்கு பெருமைகள் முடிவதில்லை, அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்தோட டைட்டில். அவர் சிஎம் ஆகிட்டார், அதனால் நடிக்கல. இப்போ என்கிட்ட இன்னும் செல்ஃபோனில் ஒரிஜினல் தினத்தந்தியில் முழு பக்க விளம்பரம் வந்தது, மக்கள் என் பக்கம்னு அந்த விளம்பரம் என்கிட்ட இருக்குதுன்னு. அப்போ பாலாஜி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு புக்கான அப்போ என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்போ பாலாஜி சார் மக்கள் என் பக்கம்னு வைக்கலாம் சத்யராஜ் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் அது வாத்தியார் படம் டைட்டில், அவர் கோச்சுக்கு போகிறாரு, நல்லா இருக்காரு சார் அப்படின்னா. அதுவும் இல்லாமல் அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார். மக்கள் என் பக்கம்னா அது ஒன்றே அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இல்லை அண்ணங்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டில். நான் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி 100 ரூபா வாங்கிட்டு வருவேன். நான் போய் கேட்டால் கொடுத்துருவார் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு. அப்போ உண்மையிலேயே புரட்சி தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவர் கூட பழக்க ஆரம்பிக்கிறேன். யார் ஹீரோன்னு கேட்டார். சத்யராஜ் ஒன்று வச்சுக்கங்களேன் அப்படின்ட்டாரு. அப்படி அவருடைய டைட்டிலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சி லூட்டின்னு ஒரு படத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக நானும் தலைவரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் லூட்டியில். நம்ம துரைசார் படம் அதில் ஒரிஜினல் படத்தில் வேற வசனம், இதில் வேற வசனம் பேசணும் வாத்தியாருக்கு. மயில்சாமி தலைமையில் பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பேசி பாட்டும் ஒன்றும் சரிப்பட்டு வரல ஏவிஎம் கார்டன் தியேட்டரில். மயில்சாமி சொன்னாப்புல கரெக்டாக சத்யராஜனை கூப்பிடுங்க, அவர் தான் கரெக்டாக பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீனில் எனக்கு நானே பேசிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிட்டேன். அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நானாக தான் இருக்கேன். ஏன்னா குண்டடிப்பட்டதுக்கு அப்புறம் கூட அவர் சொந்த குரல் தான் பேசினார். நிறைய வித்தியாசம் இருக்கு. காவல்காரனில் பார்த்தீங்கன்னா பாதி படம், முக்கால்வாசி படம் ஒரிஜினல் வாய்ஸில் இருக்கும். ஒரு 2-3 சீன் தான் வேற மாதிரி வாய்ஸில் வரும் டப்பிங் பேசினேன். அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடைச்சது, நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலும் கூட கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஐஜின்னு எல்லா கேரக்டர்லையும் நடிச்சிருப்பார். ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட படம்னா ஜூனியர் வெஹிக்கிள், சீனியர் வெஹிக்கிள், ஜட்ஜ் வரைக்கும் நடிச்சிருப்பார். அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான். அதில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு என்னுடைய ஆறுயிர் நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரில் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தேன் தனஞ்சயன் சாருக்கும் விஜய் மட்டன் அவர்களுக்கு, என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நட்பு. விஜயகாந்த் சாரை பற்றி நான் பேசுனா அன்பு நண்பன் விஜயின் தான் விஜயின் தான் கூப்பிடுவேன். எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் தான் அதிகம்.
அது பேசினப்ப இந்த மாதிரி ஒரு புக்கை எழுதலாம். அப்போ நீங்கள் அவர் திரையில் வீரமாக பார்த்துருக்க ஒரு புரட்சி கலைஞர். அதை தாண்டி எங்களுக்குள்ளே நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி. அதை மட்டுமே ஒரு புக்காக எழுதணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் என்ன, அந்த குழந்தையே நீங்கள் தான் சார். அவர்கிட்ட பாருங்க, அவர் முகத்தில் பாருங்க, அந்த குழந்தையே நீங்கள் தான் சார்ங்கிற ஒரு முகம் வச்சிருப்பாரு. நம்ம சக்தி சிதம்பரம் வந்து டைரக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லுவார், இந்த அப்பாவியா மூஞ்சி வச்சுட்டு அதுக்கு பேர் முரளி ஃபேஸ் அப்படிம்பார். நம்ம இதயம் முரளி இருக்காருல்ல சார், இந்த முரளி ஃபேஸை வச்சு ஏமாத்தாதீங்க சார். அந்த மாதிரி தனஞ்சயன் சார் வந்து அந்த குழந்தைய நீங்கள் தாங்க சார், அந்த மாதிரி ஒரு முகம். அவர் கேட்டாருன்னா கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தானோ. விஜய் மில்டன் டைரக்டர் அப்படின்னு வந்து நான் கோலிஸோட படம் பார்த்துருக்கிறேன். உடனே சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு உண்மையிலேயே இது அவர் கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஒன்றும் கதையே கேட்கல, விஜய் மில்டன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து தம்பி விஜய் ஆண்டனி கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ். அவர் கூட நடிக்கிற 3வது படம் இது. சினிமாவை தாண்டி நிறையா விஷயங்கள் விவாதிப்போம். வாத்தியார் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் வந்து விஜய் ஆண்டனி அவர் தான். அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் மைனஸ் பாயிண்ட் எல்லாம் கிளியரா தெரியும். அதுதான் அவருடைய ஏன்னா லைஃப்ல வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நான் இந்த ட்ரைலர் டீசர் இதெல்லாம் பார்த்துருக்கப்புறம் உண்மையிலேயே மிரட்டிட்டாரு சார். மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சார், ரொம்ப. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி என்ன, எனக்கு விக்குக்காகவே தனியாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது, சௌரியமா போச்சு. முடியோட பிறந்ததுன்னு வச்சுக்கல, இவ்வளோ வெரைட்டியான கெட்டப் கிடைச்சிருக்காரு, கட்டப்பாவே கிடைச்சிருக்காரு. என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார். மொட்டை அடிக்கணும் அப்படின்னா சார் 10 படம் கண்டினியூட்டி சார், அதெல்லாம் மொட்டையில அடிக்க முடியாது சார்ன்னு சொல்லி அந்த கேரக்டரை கிடைக்காம போயிடும். அது இல்லாமல் இருந்ததுன்னு நல்லதாக போச்சு. சில விஷயம் சில மைனஸ் தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசல, சாருக்கு இல்லை அவருக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தா எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க, என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. கடவுளுக்கு என்ன பிடிக்கும், கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்கும்னா அவருங்க டிஸ்டர்ப் பண்றதே இல்லையா. அப்ளிகேஷனா போடுறது, ஏன் படம் ஒன்றும் அந்த ஆள் என்ன செய்வாரு? 2 பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க, 2 பேர் போய் தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த கன்ஃபியூஸ் ஆகிருப்பார். யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், அதுதாங்க இயல்பு. Praying is nothing but dictating God. கடவுளை நீ கடவுள்கிட்ட நீங்க கட்டளை இடுறீங்க. எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னா வேண்டுதல், எப்படியாச்சும் என் படம் ஓடணும், 2 ஒன்று தானே. டயலாக் ஒண்ணுதான், எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படிங்கிறது தான். பாடி லாங்குவேஜ் தான் வேற. அப்போ கடவுளுக்கு வந்து என்ன கோபம் வரும்னா, டே நீ யாரும் என்ன கரெக்ட் பண்றது, எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும், உனக்கு என்ன நடக்கணும்ட்டு. அவன் பாருங்க சத்யராஜ் பாருங்க, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்றானா, எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா, கமெண்ட் பண்றானா, என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறானா. என் தப்பு கண்டுபிடிக்கிறதா, நீ செய்யறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேல தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி. அதனால வந்து எனக்கு அவரு என்ன என் மேல அவருக்கு ரொம்ப சரியா இந்த எல்லா படத்தையும் புகழ்ற மாதிரி இந்த படத்தை புகழ்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கே தெரியும், இந்த படத்தினுடைய டீசர் தான் ட்ரெய்லர் எனக்கு அதெல்லாமே தெரியுது இல்லைங்க. என்னமோ காலையில கிளம்பி போய் டோப்பா தூக்கி தலையில வச்சு நடிக்க போயிடும், ஒண்ணுமே தெரியுது இல்லை. இந்த சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க, அது ஒரு காலத்துல ஆபாவன அரவிந்த் ராஜெல்லாம் வந்து இன்ஸ்டியூட் பசங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்ப பசங்க ஓவர் த ஷோல்டர் ஷாட் இல்ல OSS தாய்நாடு நடிக்கல OSS யாருக்கிட்ட போய் கேட்குறது, பக்கத்து ஃப்ளோர்ல ஏரியாவில் விஜயகாந்த் இருந்தார். விஜய் நீங்க தான் ஏற்கனவே இங்க நடிச்சிருக்கீங்களா, அது என்ன OSS எனக்கு அப்படித்தாங்க சத்யராஜ், முதல்ல பெரிய கன்ஃபியூஷங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, சஜஷன் ஷாட் சத்யராஜ், அதை போய் இவங்க பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது, புது விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. நான் இன்னும் சினிமாவில் டிராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து பிக்சேஷன் பிடிக்காத ஒரு மனிதன். இந்த நேரத்துக்கு எதுவும் அதுதான் இப்படி கூட சொல்ல, லட்சியம் பிடிக்காத மனிதன். என்ன இப்படி போறது, அந்த பக்கம் கதவு இருந்தா அப்படி போறது, அங்க சேவர் இருந்தா லெப்ட்ல கட் பண்ணிப்பாரு, அங்க ஒரு கதவு இருக்குப்பா, அப்படி நமக்கு எப்படியோ வெளியில போனா தான் முக்கியம். அதனால எப்படியோ வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதா. கொஞ்ச நாளைக்கு பிடிவாதம் வாழ்ந்த வில்லனா நடிக்கூடாது. இப்ப பார்த்தா பகத் ஃபாசில் ஒரு பக்கம், SJ சூர்யா ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க. வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகர் பேர் வரும் போல இருக்குது. இல்ல அதுலதான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும். எனக்கு என்ன பிரச்சனைனா,
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க் இருக்கும். இப்போ விஜயகாந்த் சாரை படத்தில் போட்டு செவத்தில் ஏறி வரைக்கூடாதுன்னா எப்படி, ரஜினி சாரை படத்தில் வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு எப்படி, அது மாதிரி சத்யராஜ்னா நக்கல் நையாண்டி லொல்லு இருக்கணும். இது வில்லனா நடிக்கையில் இது இருக்கணும்னா 2 பேர்த்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும். ஒன்று டைரக்டர்கிட்ட இருந்து வேணும், இன்னொன்று ஹீரோ கிட்ட இருந்து வேணும். ஹீரோ முகம் சொல்லிச்சா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனால தான் வில்லனா நடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த பவர்ஃபுல்லாக இருந்தால் நடிக்கலாம் இது மாதிரி, அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. இப்போது நடிக்கிறேன். அது மாதிரி வந்து எனக்கு பலவிதமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். பி வாஸ் சாருக்கு, மணிவண்ணன் சாருக்கு, பாரதி ராஜா சாருக்கு. ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்தி படம் இன்னைக்கு 7ஆம் தேதி வந்து வெப்பன் ஒரு படம் வருது. அதில் வந்து ரொம்ப டஃப் கேரக்டரு. அதே ஜூன் 7 முஞ்சியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம், அதில் ஃபுல் காமெடி, கிட்டத்தட்ட தம்பி வடிவேலு பண்ணுற காமெடி கேரக்டர். நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏங்க சவுத் இந்தியாவில் தான் சத்யராஜ் தெரியும், உங்களுக்கெல்லாம் வெறும் கட்டப்பாவத்தான் தெரியும், இதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறேன், அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க, உங்களுக்கு கட்டப்பாவத்தான் தெரியும், நீங்கள் எப்படி எனக்கு வந்து அதாவது காமெடியனாக இருந்து டஃப் ஆகிறது இல்லை, ஃபுல்லாகவே காமெடி. வடிவேலுக்கு பதிலாக நான் நடித்தேன் அப்படி இருக்கேன். அந்த எப்படிங்க அப்படின்னா, அவங்க எப்போ எடுத்த என்னுடைய படத்தில் பாட்டு சார், அதில் பயங்கரமாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிருது சார், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஜூன் 7 வருது விஜய் ஆண்டனி சார், ஃபுல்லாகவே காமெடி. ஆமாம், அப்படி பலவிதமாக இல்லை அள்ளி தெளித்த பி வாஸ் அவர்களுக்கும், மணிவண்ணன் அவர்களுக்கும், பாரதி ராஜா அவர்களுக்கும், பாசில் அவர்களுக்கும், ஜோஷி போன்ற இயக்குநர்களுக்கும், குருதனபாலுக்கும், எஸ்பி முத்துராம சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ராஜேஷ் சார் தகடு காக்கி சட்டையெல்லாம் அவர் தான் சொன்னார். இப்படி பல சத்யராஜை காட்டி வச்சனால்தான் இன்னைக்கு விஜய் மில்டன் சார் மாதிரி ஆளுகள்லாம் எங்கிட்ட, புது இயக்குநர்கள்லாம் எங்கிட்ட வர்றாங்க. அதனால் அவர்களுக்கும் நன்றி கூறி, இன்னும் என்னை அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இங்கே வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ டைட்டில் மழை பிடிக்காத மனிதன். சார் வந்து என்னை கூப்பிட்டார் பிஸ்னஸ் பேசுறதுக்காக, இந்த மாதிரி ஆஃபீஸ் வாங்கன்னு. டைட்டில் சொன்னப்போ மழை பிடிக்காத மனிதன் சொன்னேன். என்ன சென்னை ஃப்ளட்டு பற்றி ஏதாவது சார் படம் எடுத்து வச்சிருக்காரான்னு சொல்லிட்டு, சார் வரேன் ஆஃபீஸ் வரேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோன்னே தான் சொன்னார், இந்த மாதிரி சார் விஜய் ஆண்டனி மியூசிக்கில் ஒரு படம் இருக்குது, அப்புறம் அச்சு ராஜாமணி சார் 3 பாட்டு பண்ணியிருக்காருன்னு சொன்னார். சாங்ஸ் பார்த்துருந்தோம். டைட்டில் எவ்வளோ பொய்டிக்காக இருக்கோ அது மாதிரி சாங்ஸும் நிஜமாவே பொய்டிக்காக இருக்குது. மழைக்கே பிடிக்கிற மாதிரி வராத வான்மழைன்னு ஒரு பாட்டு இருக்குது படத்தில். அதே மாதிரி மனிதர்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு 3 பாட்டு, டான்ஸ்க்கு தேவையா டான்ஸ்க்கு ஒரு பாட்டு விஜய் ஆண்டனி சார் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு 2 சாங்ஸ் அதே மாதிரி அச்சு ராஜாமணி சார் வேற 3 சாங்ஸ் போட்டிருக்காரு. ஸோ சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. வீடியோ சாங்காக நான் பார்த்தேன். முக்கியமாக அந்த டைட்டில் ஃபாண்ட்ல இருக்கிற பிளேட் அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருந்தது. நாய் குட்டி ஒன்று இருக்கும் அந்த படத்தில் சாங்ஸில். அது ரொம்ப பொய்டிக்காக நிறைய மாண்டாஜ் சீன்ஸ் பார்த்தேன் சாங்கில் ஃபர்ஸ்ட் வராத வான்மழையில். ரொம்ப பொய்டிக்காக இருந்து கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். டென் மியூசிக்கும் இது ஒரு நல்ல படமாக அமையும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கும். எல்லாரும் படத்தை தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் டென் மியூசிக்கில் டீசர் லான்ச் பண்ணுறோம். எல்லாரும் டீசரை யூடியூப்ல பாருங்க. நன்றி. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இயக்குனர் எஸ்ஏசி அவர்களின் சுக்கிரனுக்கு இசை கோர்த்து இசைஞனாக ஓடத் துவங்கியவர். இழப்புகளும் வலிகளும் இவரை துரத்தும் போதெல்லாம் பூத்தெடுத்த சொற்களால் எதிர் நின்று புன்னகையோடு முன்னோக்கி நகர்பவர். ஆயுத வார்த்தைகள் பேசினாலும் ஆதங்க வார்த்தைகளை வெளிப்படுத்துபவர். காலமும் கடவுளும் எந்நாளும் இவர் பக்கம் நின்று ஈர்க்கும் திசையிலும் பார்க்கும் இசையிலும் வெற்றி ஓசை ஒலிக்கட்டும். மழை பிடிக்காத மனிதன் விஜய் ஆண்டனி அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த அரங்கத்துக்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 படம் நடிச்சுப்பேன் நினைக்கிறேன். பல ப்ரெஸ் மீட்டு பல மேடைகள் பார்த்துருக்குறேன். இந்த மேடை வந்து ஃபுல்லாகவே கவிதை மாதிரியே இருந்துச்சு சார். ஆக்சுவலாக சத்தியமாக ரஞ்சன் சார் நீங்கள் பேசுனது, மில்டன் சார் பேசுனது, சஜிதா சார் பேசுனது எல்லாரும் ஒண்டர்ஃபுல். அதாவது இங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு சார். எல்லாம் பிளான் பண்ணி எழுதி வச்சுலாம் அது வராது. ஒரு கவிதை மாதிரியே இருந்துச்சு. வழக்கமாக நம்ம பேசுவோம் இல்லையா, ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் போது வழக்கமாக அவர் சூப்பர் சொல்லும்போது எல்லா வேலையும் அப்படி தான் நடக்குன்றதை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு. 3 வருஷம் விஜய் மில்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ச்சிருக்கீங்க. பல விஷயங்களை தாண்டி, கொரோனா விஷயங்கள்லாம் தாண்டி கூட எவ்வளோ டேரக்டரோட பெயின் எனக்கு தெரியும். ஸோ பல விஷயங்களை தாண்டி இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு நான்
ஆசைப்பட்றேன் உண்மையிலேயே. கண்டிப்பாக எனக்கே புதுசாக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர். நான் பார்க்கல ட்ரெய்லரு, நீங்கள் பண்ண விஷுவல், நீங்கள் முதல்ல காமிச்சது இதுக்கும் அவ்வளோ பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது மாதிரி படத்துலேயும் உங்களோட இன்புட்டு, உங்கள் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் அமைஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன். சேம் வித் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் எவ்வளோ வட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ விஷயத்தை கடந்து வந்திருப்பீங்க. இப்போ பிஸ்னஸும் ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை தொடர்ந்து நீங்களும் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அச்சு ராஜாமணி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் மியூசிக் ரீரெக்கார்டிங் பண்ணதுக்காக. ரொம்ப அருமையாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க சார் சொன்னார். இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோட விஷயம் உங்கள் சாங் கேட்டேன், ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக பாடிருந்தீங்க. உங்களுக்கு பெரிய பிரேக்காக இந்த படம் கண்டிப்பாக அமையணும். மேகா ஆகாஷ், உங்களோட ரொம்ப நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது மேகா. ஆக்சுவலாக ஆக்டிங் முடித்த பிறகு பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃப்யூச்சரில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டப்பிங் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் வாய்ஸ். ஆக்சுவலி இந்த எந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டையும் இல்லாத ஒரு இவங்க சவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈக்குவலன் டு அந்த பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் பேசுகிற டிக்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். உங்களோட வடக்கப்பட்ட ரமணசாமி பார்த்தேன், இதுலேயும் பார்த்தேன். ரொம்ப சட்டில்டு ஆக்டிங் அந்த டேரக்டர் சார் சொன்ன மாதிரி. ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். சத்யராஜ் சார், ஐ எம் ஸோ பிளெஸ்ட் டு ஒர்க் வித் யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப ஒரு இனம்புரியாத கனெக்ட் உங்களுக்கு எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ சார். அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறோம் சேர்ந்து. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸ்டைலிஷாக ஒர்க் பண்ணி வரீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இவர் பிரவீன் கேல் சார் அசிஸ்டன்ட் பிரசன்னா, ரொம்ப நல்லா இருப்பா. இது வரைக்கும் நான் பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்லா சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர், டீசர், வாட் எவர் நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு பெரிய எடிட்டர் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஃப்யூச்சரில் பெரிய எடிட்டராக கண்டிப்பாக நீங்கள் வரணும். தேங்க்யூ சார். அப்புறம் பிரணீதி இல்லை பிரணீதா 420 தானா? இல்லை ஐ மீன் மார்க்கு உண்மையே கரெக்டாக தோராயமா. ஸோ ஒண்டர்ஃபுல். ஸோ சிங்கர் டூர்லேயே நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பாட்டும் நல்லா பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் சார். ரமணா சார், தேங்க்யூ சார். பாசிட்டிவிட்டிக்கு பெரிய உதாரணம் சார். நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக. பட் அதை சொல்லி இது பண்ண விரும்பலை நான். பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை தாங்கிக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணுறீங்க, ஸ்டில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க, எப்படி பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சார். பெரிய பாசிட்டிவான மனிதனா. நீங்களும் ஒரு படம் பண்ணணும் சார். அது என் படமாகவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வில் ட்ரை சார். ஒரு நல்ல ஸ்டெப்டாக அமையும் போது கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது சார். இது குறித்து நான் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணி பேசுகிறேன் சார். என்ன நடக்குதுன்னு பேசுவோம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச் 10 Cloud மியூசிக். ரொம்ப நல்ல ஆல்பம் அக்வைர் பண்ணியிருக்கீங்க. நிறைய யங் டேலண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆல்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 மியூசிக் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் அச்சு, அவர் 3 சாங் பண்ணியிருக்காரு, ஆர்ஆர் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வாகுமகன், இன்னும் சௌரவ், அந்த மாதிரி ஆக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கிறீங்க. முடிஞ்சால் அவங்களையும் நல்லா ப்ரமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நானும் இந்த படத்தை வந்து எதிர்நோக்கி காத்துட்ருக்கேன். இது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.